Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. அப்போ ஆள் புடிச்சு கொடுக்கிற வேலைய நீ தான் பண்ணிருக்க இல்லையா? ஐயோ, இந்த அம்மா நம்மளையே போட்டு வாங்கிருச்சு. ஐயோ மேடம், இல்ல மேடம், நான் அப்படியெல்லாம் பண்ணல மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். அப்போ புள்ள குட்டிங்களெல்லாம் வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் தான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? மேடம் மேடம், அப்படியெல்லாம் இல்ல மேடம். உன் அக்கவுண்ட்டையும் டாக்டர் அக்கவுண்ட்டையும் செக் பண்ணா எல்லா உண்மையும் கிளியரா தெரிய போகுது. மேடம் வேண்டாம் மேடம், அப்படிலாம் செக் பண்ண வேண்டாம் மேடம். என்ன என்ன செக் பண்ண கூடாது? மேடம் மேடம் மேடம், இருங்க நான் பேசிக்கிறேன். என்னடா ஒண்ணும் நடக்கல சார். சொல்றா சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக்குற சோதனை நடக்கிறது உண்மைதான் சார். இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே. இல்ல சார், இவன் போய் சொல்றான் சார். சார், டாக்டர் தான் சார் போய் சொல்றாங்க. ஒரு கேஸுக்கு 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சார். அதுல எனக்கு 5,000 ரூபாய் தராங்க சார். இவங்க 25,000 எடுத்துக்கிறாங்க சார். மாசத்துக்கு 7-8 கேஸ் பாக்குறாங்க சார். வேணா உள்ள போய் பாருங்க சார், மிஷின்லாம் கூட இருக்கு. கூட இருந்தே குழி பறிச்சிட்டேடா. மேடம், நான் என்ன மேடம் பண்ணட்டும்? எனக்கு புள்ள குட்டிங்களா இருக்கு. நான் ஜெயிலுக்குலாம் போக முடியாது. கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். லோகேஸ்வரி, அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் இருங்க, நான் என் லாயர் கிட்ட பேசணும். லாயர் கிட்ட தானே தாராளமா பேசிக்கலாம். ஸ்டேஷன்ல வந்து பேசு. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், இதுல லாயர் வேற. நடமா ஸ்டேஷனுக்கு போ. ஓடாங்கறல்ல போடா. மாமா கையை விடுமா. என்ன இப்போ உனக்கு நிம்மதியா, சந்தோஷம் தானே? நான் எங்க போனாலும் என்ன தேடி வந்து அசிங்கப்படுத்தணும், அதானே வேணும் உனக்கு? நல்லா அசிங்கப்படுத்திட்டேன், போதுமா? மாமா, உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஆனா நீங்க தான் சேரக்கூடாதவங்களோடலாம் சேர்ந்து உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க. புத்தி கேட்டவங்களோட பேச்ச கேட்டு உங்க தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க. குழந்தை ஆனா பொண்ணான்னு டெஸ்ட் பண்ண கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சட்டத்துக்கு புறமான ஒரு காரியம் பண்ண போனீங்க. ஆக்சுவலா அதை தடுத்து நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா போலீஸ் உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்றதுல இருந்து நான் உங்களை காப்பாத்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க எனக்கு நன்றிதான் மாமா சொல்லணும். அண்ணே, நீ சொன்னதானே சரி. இவ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கா. உன்னை நல்லா அசிங்கப்படுத்தணும்னே இங்க வந்திருக்கா. இவளை நீ சும்மா விடாதானே. என்ன சித்தி, அத்தையை இங்க வர வைக்கவா? நீங்க பண்ண காரியம் எல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வீட்ல உங்களுக்கு இடமே கிடையாது, தெரியுமா? உங்களுக்குலாம் அத்தை அறை கொடுத்தாதான் புத்தி வரும். இப்பவே கார் அமிச்சு அத்தையை கூட்டிட்டு வருவாங்க. மேடம் மேடம், உங்க அத்தையெல்லாம் எதுக்கு இங்க வர வச்சுக்கிட்டு? யாழினி மேடம் வயித்துல இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த அமுதா மேடம் தானே கூட்டிட்டு வந்தாங்க. யாழினி மேடம் இதையே ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கட்டும். இப்பவே இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுற. என்ன சொல்றீங்க? என்னன்னு அவர் என்னென்னமோ சொல்றாரு. நீயும் பாத்துக்கிட்டு சும்மாவே நிக்கிற. என்ன காப்பாத்துன. உனக்கு நல்லது செய்யறதுக்காக தானே செஞ்ச. என்ன காப்பாத்துன. அவர்கிட்ட சொல்லு. சுபாஷ் சார், நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன் தான். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும் சார். குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ண வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோம். என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். விஷயத்தை ஒன்னும் பெருசுப்படுத்தாம விடு.
சார், நீங்க விக்ரம் சாரோட அப்பாங்கிறதுனால மன்னிச்சு விட்டுறோம். ஆனா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கிரைம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல வேளை நீங்க அந்த டெஸ்ட பண்ணல. நீங்க மட்டும் அந்த டெஸ்ட பண்ணிருந்தீங்க, நிச்சயமா நீங்க உள்ளதான் போயிருக்கணும். உங்க நல்ல நேரம் இனிய மேடம் வந்து காப்பாத்திட்டாங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா இனிய மேடத்துக்கு தான் சொல்லணும். மேடம், உங்க ஹெல்ப் அண்ட் கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சுபாஷ். ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க. இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிடலுக்கே சீல் வைக்கணும். போலாம் மேடம். ஓகே வாங்க மேடம். மாமா வெளியே வந்துருங்க, அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து வச்சு சீல் வச்சிட போறாங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா தேடி வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு. வா. இனியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனியா. அமைதியாரு. சரி நீ போ, கிளம்பு போ. பாய். சரி சுபாஷ், நான் கிளம்புறேன். okay, நீங்க வேலையை madam. முடிச்சிட்டு போங்க. Yeah, sure. வாங்க சார் போலாம். ஓகே மேடம். சரி சிஸ்டர், Sir. ஹாஸ்பிடல்ல இன்பேஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? Okay, sir. அதுல பிரெக்னன்ட் உமன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லா டீடைல்ஸும் எனக்கு உடனே வேணும். ஓகே? செக் பண்ணி சொல்றேன் சார். அவங்க ஆஸ்பத்திரி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. திடீர்னு அவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சதோ, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம ஹாஸ்பிட்டல் போறேன்னு கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கா தோணுச்சா இல்ல இந்த வீட்ல இருக்கிற அமுதாங்கிற நல்ல பாம்புக்கு தோணுச்சான்னு தெரியலையே. அங்க போய் என்ன டெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, இந்த இனியா வேற போனை எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? ஐயோ, யாழினி வயித்துல மட்டும் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சது வந்து பேயாட்டம் ஆடுவாரே. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு வழி காட்டு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ. எல்லாம் உன்னால வந்தது. என் மருமகளுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். நீதான் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி என்னை சிக்கல்ல மாட்ட விட்டுருப்ப. நல்ல வேலை, நான் ஒரு எக்ஸ் போலீஸ்காரன், அதுவும் விக்ரமோட அப்பாங்கிறதுனால என்னை விட்டாங்க. இல்லனா அந்த சுபாஷ் என்னை தூக்கி உள்ள வச்சிருப்பான். உன்னோட சேர்ந்து நானும் அசிங்கப்பட்டு போயிருப்பேன். அண்ணே, அங்க அந்த இனியா வந்து அதிரடி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? திடீர்னு அவ வந்து குட்டையை குழப்பிட்டா. அவளை திட்டாம நீ என்ன திட்டிட்டு இருக்க? அவளை திட்டி என்ன ஆக போகுது? எதுக்கு நான் ஆசைப்பட்டனோ அது நடக்காம போச்சு. வாங்க. யாழினி, என்னாச்சு யாழினி? ஹாஸ்பிட்டல் போனியே, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் முடியல. இனியா அங்க வந்துட்டா அத்தை. அப்படியா? அப்பா, என்னடி ஆச்சு? கேக்குறல ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கறா. என்னங்க ஹாஸ்பிடல் போனீங்களே, என்ன ஆச்சு? என்னங்க என்னங்க? ஐயோ, நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கறீங்க. ஏங்க, எந்த ஹாஸ்பிடல் போனீங்க? என்ன ஆச்சு? என் பேர குழந்தை நல்லா இருக்குல்ல? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீயாவது சொல்லுமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? மாமாக்கு திடீர்னு குழந்தை நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும்னு தோணிருச்சு. தோணும்ல. அதுலயும் அமுதா சித்திக்கு என் குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ரொம்ப அக்கறை. அதனால 2 பேரும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சு? அங்க என்னடான்னா, அங்க ஹாஸ்பிட்டல்ல வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களாம். அதுவே எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஐயோ, என்ன சொல்ற யாழினி? கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக்குறது சட்டப்படி குற்றமாச்சே. குற்றம்தான் அத்தை. இருந்தாலும் எனக்கு ஆம்பளை புள்ளதான் பொறுக்கணும்னு மாமா ஆசையா இருக்காரா? அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உடனே மாமாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை.
அதுலயும் அமுதா சித்திக்கு எங்க எனக்கு பொண்ணு பிறந்துருமோன்னு பதட்டம் போல இருக்கு. சரி சரி. அதான் அங்க போய் அதையும் பாத்துக்கலான்னு நினைச்சாங்க. சொல்ல போனா எனக்கு கூட என்ன குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு. ஐயோ. அப்படியா? அப்ப என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சா? ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா இல்லையா? எங்கத்த பாக்க என்னாச்சு? அதுக்குள்ளதான் எல்லாமே கெட்டு போச்சு. என்ன கெட்டு போச்சா? ஐயோ, என்ன யாழினி சொல்ற? கெட்டு போல குடிமுழுகி போச்சு. அதான் மூத்த மருமகன் ஒருத்திய தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கல்ல, அவ வந்து எங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டான். அவ என்ன பண்ணா தெரியுமாங்க? இனியா என்ன பண்ணா யாழினி? நாங்க எல்லாரும் ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து என்ன ஸ்கேன் பண்றதுக்காக கூட்டிட்டு போக போனாங்க. அப்போ பார்த்து அப்போ ஆள் புடிச்சு கொடுக்கிற வேலைய நீ தான் பண்ணிருக்க இல்லையா? நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக்குற சோதனை நடக்கிறது உண்மைதான் சார். வாடா இங்க. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். லோகேஸ்வரி சார். இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க சட்டத்துக்கு புறமான ஒரு காரியம் பண்ண போனீங்க. ஆக்சுவலா அதை தடுத்து நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன். மாமா வெளியே வந்துருங்க, அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து வச்சு சீல் வச்சிட போறாங்க. ஐயோ, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன கதையால இருக்கு. கடவுளே. ஐயோ, துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடி வந்திருக்கீங்க. நீங்க பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இல்லனா உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல எல்லாம் வந்து பாத்துருக்கணும். அண்ணி, நீங்க இத சந்தோஷத்தோட சொல்றீங்களா இல்ல வருத்தத்தோட சொல்றீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களை லாக்அப்ல ஏன் வைக்கலங்கிற கவலையில சொல்ற மாதிரில இருக்கு. ஆமா, நான் சொல்றதுனாலதான் இதெல்லாம் நடக்குதாக்கும். எல்லாம் உன்னை புடிச்ச கிரகம் பண்ற வேலை. சும்மா இருக்கிறவள செக்அப் பண்றேன்னு கூட்டிட்டு போய் நல்லா இருந்த ஆஸ்பத்திரிக்கு சீல் வச்சிட்டியே. ஏன் அமுதா, நீ கால் வச்ச இடம் ஏதாவது உருப்படுமா? ஏய் கௌரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க யாழினியை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற விஷயம் அந்த இனியாக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி அங்க வந்தா? எனக்கு எப்படி தெரியுங்க? உனக்கு எப்படி தெரியுமா? நாங்க அங்க போயிட்டு இருக்கப்போ நீதானே போன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட. ஆமா, நான் போன்ல கேட்டேன். ஆனா நீங்க பொதுவா ஹாஸ்பிடல் போறேன்னு தானே சொன்னீங்க. எந்த ஹாஸ்பிடல் போறோம்னு கூட சொல்லல. அப்புறம் நான் எப்படி சொல்லிருக்க முடியும்? அவ தற்செயலா அங்க வந்த மாதிரி தெரியல. சரியான நேரத்துக்கு டான்னு வந்து நின்னா, அதுவும் போலீஸோட. அதுலயும் எந்த மாதிரி வேஷத்துல போனா உடனே தடுத்து நிறுத்த முடியும் தெரிஞ்சு அவ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்து நின்னா. யாரும் சொல்லாம அங்க வந்து நின்னா அவ. அண்ணே, சரியா சொன்ன. இப்பதான் நீ தெளிவா பேசுற. இதே மாதிரி கேளு, கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்ட. யாழினி, நீ எதுவும் சொன்னியா? மாமா, நான் உங்க கூட தானே மாமா இருந்தேன். அதுவும் இல்லாம நான் என் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் எப்படி மாமா சொல்ல முடியும்? அண்ணே, எனக்கு என்னமோ அண்ணிதான் போட்டு கொடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. எதுக்கும் நீ அண்ணியோட போனை வாங்கி செக் பண்ணு. என்ன அமுதா, குளிர் விட்டு போயிடுச்சு போல இருக்கு. உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லாம தெருவா அலைஞ்சும் புத்தி வரலையா உனக்கு? அன்னைக்கு கையை ஓங்குனதோட விட்டுட்டேன். ஏதாவது பேசுன அறதான் விழும். ஏய், தேவையில்லாம எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் இன்னும் என்ன குழந்தைன்னு பார்க்கணும்னு ஆசைப்படல. எனக்கு பேரன் தான் பிறப்பான்னு நிச்சயமா தெரியும். குழந்தை நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்கணும்னு நினைச்சேன். இவதான் தேவையில்லாம அந்த டெஸ்ட் எடுக்கணும் தூண்டி விட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விட பார்த்தா. அண்ணா, நீ ஆம்பளை புள்ளன்னு சொல்லிட்டே இருந்த. என் கனவுல பொம்பளை புள்ள தான் வந்துச்சு. அததான் உன்கிட்ட சொன்னேன். நான் என்ன உனக்கு கெடுதல் பண்ணணும் நான் சொன்னேன்? அமுதா, குழந்தை பிறக்க போறது யாருக்கு? யாழினிக்கு. வாரிசு வேணும்னு ஆசைப்படுறது நானும் என் புருஷனும். எங்களுக்கெல்லாம் கனவுல வராத குழந்தை உனக்கு மட்டும் கனவுல வருதா? அது எப்படி சொல்லு? உனக்கு மட்டும் யாழினி குழந்தைய பத்தி மட்டுமே கனவு வருது.
சத்தியமா நீ நான் பொய் சொல்லல. என் கனவுல வந்துச்சு, அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன். ஐயோ, நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். இங்க பாரு, யாழ்னிக்கு புருஷன் இருக்கான். அவன் அவளை ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு செக்கப்க்கு அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போற வேலைய இன்னையோட விட்டுடுங்க. இன்னொரு தடவை இப்படி கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். வயித்துல புள்ள இருக்கிறவள கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அலைய விட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வாமா, டயர்டா இருப்ப, ஜூஸ் போட்டு தரவா. ஏய், நானும் டயர்டா தாண்டி இருக்கேன். எனக்கும் ஜூஸ் போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல, நீ வா. இந்த அண்ணனை மட்டும் நம்பவே கூடாது. எப்ப இவர் நம்ம பக்கம் இருப்பாரு, அந்த பக்கம் சாய்வாருன்னு சொல்லவே முடியல. உங்க எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன். அம்மா, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த விஷயம் எப்படி இனியாக்கு தெரிஞ்சது? செக்அப் பண்ண போறோம்னு உடனே எப்படி அவ்வளவு கரெக்டா அவங்க வந்தா? யானை செக்அப் பண்றதுல அப்படி அவளுக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. என்கிட்டே வா, கண்டுபிடிக்கிறேன். அம்மா இங்கதாம்மா இறங்க. வாங்க. வாங்கம்மா. அவங்களுக்கு இங்க கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். இங்கேயும் ஓரமா நிறுத்தி வெயிட் பண்ணுங்க. வந்த உடனே ரிட்டர்ன் விட்டுருங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. இதான் உன் வீடாப்பா? ஆமாம்மா, ஆமா, வாங்க. ரொம்ப நல்லா இருக்கியா? தேங்க்ஸ். அம்மா வாங்க, வாங்க ப்ளீஸ். இனியா, வாங்கம்மா, வாங்க. இந்த வரேன் தம்பி. இனியா, இதோ வந்துட்டேன். வாங்க, உள்ள வாங்கம்மா. ஏய் இனியா, எங்க இருக்க? வா. என்னங்க? வா. வாங்க. வணக்கம். யார் விக்ரம் இவங்கலாம்? திடீர்னு 3 பாட்டியோட வந்திருக்கீங்க. சொல்றேன். இதான் என் வைஃப். அப்படியா? இதான் உன் சம்சாரமாயா? ரொம்ப கலையா இருக்கிறா. அப்படியே இவன் முகத்துல சரஸ்வதி கலை நிறைஞ்சு இருக்குது. இவ இருக்கிற வீட்ல அறிவு பொங்கும். ஆமாமா, ஆக்சுவலா டியூஷன்ல எடுக்கறா, நல்லா எடுக்கறா. சோ சரஸ்வதி கலையா? நீ என்னத்த பார்த்த? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. லட்சுமியோட அம்சம். இவ இருக்கிற வீட்ல செல்வம் பெருகும். ஆமாமா, பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? மகாலட்சுமியும் இல்ல, சரஸ்வதியும் இல்ல. இவ தைரிய லட்சுமி. இவ முகத்துல வீரம் தான் தெரியுது. இவ இருக்கிற வீட்ல யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. உண்மைதாம்மா. விக்ரம், இவங்கெல்லாம் யாரு? திடீர்னு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்க உன் மேல இருக்கிற திருஷ்டிலாம் கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் மேல திருஷ்டியா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. அதனால உன் மேல எத்தனை விதமான கண்ணு பட்டிருக்கும். அதில் அப்படியே விட்டுற முடியுமா? அதனால தான் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கண் பார்வையில இவங்க எப்படி தெரியுறாங்க? ஒரு பாந்தமான குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. லட்சணமா, அன்பா, புருஷனை நல்லா பாத்துக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. சூப்பர். ரொம்ப இரக்கமான மனசுள்ள பொண்ணுப்பா. அதே சமயம் கண்ணு எதுக்கு எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேக்குற பொண்ணு தைரியமான பொண்ணுப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. அதனால தான் இன்னைக்கு இவ அதிரடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சா. அது ஒரு தப்பான ஹாஸ்பிட்டல் தான். வயத்துல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து, பெண்ணா இருந்தா கருக்கலைப்பு பண்ற ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ள நுழைஞ்சு, சாதாரணமா இல்ல, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கெட்டப்ல நுழைஞ்சு அவங்கள மிரட்டி உருட்டி அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரை நடுங்க வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீலே பண்ண வச்சிருக்கானா உங்களால நம்ப முடியுதா? இந்த பொண்ணா? இவ்வளவு அப்படியேப்பட்ட வேலையை செஞ்சா? இவதான் லேஸ்ல, நம்பிராதீங்க. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world.
and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.